வணக்கம். ஆ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகேஸ்வரன் மகிமை படம் பார்த்தீங்களே, படம் எப்படி இருக்கு? ஜஸ்ட் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். டைட்டிலுக்காக உள்ளே போனேன். மகேஸ்வரன் மகிமை ஒரு தெய்வ படம், சாமி படமாக இருக்கும்னு நினச்சேன். பட் படமாக பார்க்கும்போது இந்த சாமி படம் கிடையாது. சாமி படம் கிளைமேக்ஸில் தான் வருது. மிச்சபடி படம் ஃபுல்லாக காமெடியாக எடுத்துருக்காங்க. நார்மலான காமெடி படம். லவ் ஸ்டோரி வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு சார். ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். காமெடி நல்ல நம்ம லுல்லு சபா சாமிநாதன் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் காமெடி நல்லா இருக்கு. கான்செப்ட் என்னன்னா விதி மதியால் வெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதான் கான்செப்ட். கடைசியில் லவ் சாங்ஸ் வேற எனக்கு பக்தி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, ரொம்ப 2 சாங் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். விதியால் மதியால் வெல்லாம் சொல்றாங்க. இல்ல சிவனோட பக்தியை வச்சு அது விதி எப்படி வெல்றாங்கிறதா கான்செப்ட். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுல ஆழ்வார்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர்ல ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. மகேஸ்வரன் மகிமை படம் பார்த்தீங்களே, படத்தை பத்தி சொல்லுங்க. படம் வந்து ஒரு முதல் முயற்சின்றது தெரியுதுண்ணே. படம் பார்க்கும்போது அது வந்து அவருக்கு அந்த பெரியவர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. சிவன் மேல ரொம்ப ஈடுபாடுன்னு நினைக்கிறேன் கதையில. அதனால அவர் வந்து அதை வந்து மற்றவங்களும் தெரியப்படுத்தணுன்ற அளவில் பண்ணியிருக்காரு. ஒரு 3-4 கேரக்டர் பர்டிகுலரா வந்து இந்த ஹீரோவை ஒரு தம்பி பண்ணியிருக்காப்ல. அந்த தம்பி அந்த ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். நம்ம ஒரு சூரி தம்பி மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் தாடி வச்சுட்டாலா அவர் அந்த கேரக்டரு. அந்த ஒரு இடியாப்பம் விற்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வராங்க, ஒரு கிளாமர் ரோல் மாதிரி. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கதையில நல்லாவே புரியுது. ரஜினி ஸ்டைலில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். பக்காவா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு தடவை பார்க்கலாம் மாதிரி. என்னோட கசின் அவரு. ஆமா. நல்லா இருக்கு. படம் நல்லா அருமையா இருக்கு. ஈஸ்வரன் மகிமை நல்லா இருக்கு. ஆமா, ஆன்மீகம் பிடிச்சிருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். மகேஸ்வரன் மகிமை படம் பார்த்தீங்களா, படத்தை பத்தி சொல்லுங்க. மகேஸ்வரன் மகிமை வந்து சிவனுடைய பக்தி. நான் இப்போ ரீசெண்டா தான் இந்த படத்தோட ஆன்மீகத்துக்காக தான் வந்து அந்த முதலோட சாங் வந்து ரொம்ப என்ன சொல்றது பூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. பட் ஆக்டர்ஸ்க்கு முதல் மூவியா இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே. பட் மகேஷனோட மகிமைன்றது ஃபுல்லா இன்வால்மெண்டோட அந்த சாமியை வந்து அனுபவிச்சா மட்டுமே இந்த படத்தோட இது நமக்கு புரியும். ஸோ ரொம்ப அருமையா அந்த எப்படி சொல்றது, இந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து மூட நம்பிக்கையா இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. பட் கடவுளுடைய நம்பிக்கைன்றது வந்து தனிப்பட்ட ஒரு பக்தினால மட்டும்தான் அது அனுபவிக்க முடியும். ஸோ இதுல அவ்வளோ பெர்ஃபெக்டா மனுஷங்க 1000 இதெல்லாம் சொல்லுவாங்க. மனுஷங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் கடவுளுடைய அன்பு வந்து அவர் மீது உண்மையாவே ரொம்ப அதிகமா அன்பு வச்சுக்கிறவங்களுக்கு எப்படி நடத்துவாங்கன்றத ரொம்ப பெர்ஃபெக்டா காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவரால் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். என்ன படம் பாத்தீங்க? மகேஸ்வரன் மகிமை பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் சூப்பரா இருக்கு. காமெடி இருக்கு. நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு. என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபேமிலியோட வந்தீங்களா? ஆமா, எல்லாரும் ஃபேமிலியா வந்திருக்கோம். பாட்டுல எப்படிங்க இருக்கு? பாட்டு நல்லா இருக்குதுங்க. சாமி பாட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு டூயட் இருக்குது. சூப்பரா இருக்கு. மெலடி சாங் அதுவும் நல்லா இருக்கு. யா, ஆஃப் கோர்ஸ். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா பாப்பா? பிடிச்சிருந்ததா? வணக்கம். வணக்கம் சார். மகேஸ்வரன் மகிமை பாத்தீங்களா, எப்படி சொல்லுங்க. மகேஸ்வரன் மகிமை படம் பார்த்தோம். ஃபேமிலியோட வந்து பார்த்தோம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். நல்ல கதைக்களம் கொண்ட ஒரு படம். புது பட நடிகர்கள் மாதிரி இல்லாம எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. இசை ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல சுவாமிநாதன் சார் போர்ஷனோட காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. சுவாமிநாதன் பாட்டு சுமாரா இருக்குங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. பாடல்களும் நல்ல பக்தி பாடல்கள். பக்தி படம் கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு படம் வருது ரொம்ப அபூர்வம் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஆமா, பாட்டு ரொம்ப கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு
நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் இசையமைத்தா எப்படி வருமோ அந்த அளவுக்கு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலா. காமெடி நல்லா இருக்கு. காமெடி வந்து ஒரு தனி ட்ராக்கே இருக்கு. படம் ஃபுல்லா கிட்டத்தட்ட படத்துக்கு ஈக்குவலா காமெடியும் இருக்கு. காமெடி நல்லா இருக்கு, ரசிக்கும்படியா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு பக்தி படம். இந்த மாதிரி படம் வந்து இப்போ சமீபத்துல எதுவுமே வர்றதே கிடையாது. இந்த மாதிரி கதையே பக்தியோட சேர்ந்த காமெடி படம் குடும்பமா வந்து நல்லா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு.